காவல்துறையை பயன்படுத்தி மாநாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை பங்கேற்க விடாமல் தடுத்த விதம் அவசரகால நாட்களை நினைவூட்டுவதாக தமிழக ஆளுநர் ரவி விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் துணைவேந்தர்களை தொலைபேசியில் அழைத்து மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் மிரட்டல் விடுத்தது பலனளிக்காததால் முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாநாட்டில் பங்கேற்றால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் மாநாட்டில் கலந்து கொண்டால் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்றும் துணைவேந்தர்களுக்கு காவல்துறையினரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் ரவி குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையின் அப்பட்டமான துஷ்பிரயோகம் இது என கூறியுள்ள ஆளுநர் ரவி, இங்கு காவல்துறையின் ராஜ்யம் நடக்கிறதா என்றும் மாநாட்டில் கலந்து கொள்ளும் கல்வி சுதந்திரம் கூட துணைவேந்தர்களுக்கு இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தலித் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு பெரிதும் உதவும் மாநில பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்தும் விளைவுகள் தனது அரசியல் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாகிவிடும் என முதல்வர் ஸ்டாலின் அச்சப்படுகிறாரா என ஆளுநர் ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். மாநாட்டில் பேசியபோது தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் சிறப்பாக செயல்படும் நிலையில் அரசு பள்ளிகளின் தரம் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்கக்கூடாது என கூறிய மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து தற்போது அரசியல் செய்து வருவதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆத்திரத்தில் தமிழ்நாடு அரசுடன் மல்லுக்கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ரவி கூட்டியதாக விமர்சித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அறிந்து மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்ததாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் கோவி செழியன், அதற்கு எப்படி மாநில அரசு பொறுப்பாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் சட்டமும் துணைவேந்தர்களுக்கு தெரிவதாக குறிப்பிட்ட அவர், எல்லாம் தெரிந்த ஆளுநர்தான் வீம்புக்கு அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ளார். சட்டத்திற்கு புறம்பாக துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ரவி கூட்டியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இதில் பங்கேற்பது சட்டத்திற்கு எதிராக இருக்கும் என கருதியே துணைவேந்தர்கள் புறக்கணித்ததாக கூறியுள்ளார். அரசியல் செய்ய ஆசைப்பட்டால் பாஜக மாநில தலைவர் பதவியில் போய் அமர்ந்திருக்கலாம் என கூறிய அவர், முதல்வர் ஸ்டாலின் அரசு தொடர்ந்த வழக்கும் ராஜ்பவனை தாண்டி ராஷ்டிரபதி பவன் வரை பதம் பார்த்து விட்டதே என அடிவயிறு எரிந்து கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் டிஎன்ஏவில் ஊறி கிடப்பதாக விமர்சித்துள்ள அவர், மாநில உரிமைகளுக்காக எதிர்த்து நிற்பது தங்கள் டிஎன்ஏவில் இருப்பதாக கூறியுள்ளார். மகளிர் உரிமைத் தொகை பெற விடுபட்டவர்களுக்காக வரும் ஜூன் மாதம் 4ஆம் கட்ட சிறப்பு முகாம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நம்முடைய மாண்புமிகு ஈஸ்வரன் அவர்கள் கலைஞர் உரிமைத் தொகையை பற்றி குறிப்பிட்டு சொல்லி, ஏற்கனவே மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் 1,14,00,000 பேருக்கு அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் இதில் விடுபட்டு போயிருக்கிற செய்தியும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது அரசுக்கும் கவனத்துக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த அவையிலும் அது எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த பணியை நாம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த பணியை பொறுத்தவரையில் வருகிற ஜூன் மாதம் 4ஆம் கட்டமாக அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க இருக்கிறோம். அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் 9,000 இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமை தொகை யாருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அமைச்சர்களான செந்தில் பாலாஜி, துரைமுருகன், பொன்முடி ஆகியோர் மீதான வழக்குகளில் நீதிமன்றங்கள் கெடுபிடி காட்டி வரும் நிலையில் தற்போது அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2006, 2011ஆம் ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது.
பன்னீர்செல்வம், அவரது மனைவி மற்றும் மகன் மீதான இந்த வழக்கை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் அவர்கள் மூவரையும் விடுவித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் கடலூர் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தார். மேலும் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களில் விசாரணையை முடிக்கும்படி கடலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். பாகிஸ்தான் நாட்டினர் அனைவரையும் தங்கள் மாநிலங்களிலிருந்து வெளியேற்ற மாநில முதல்வர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து மாநில முதல்வர்களையும் தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் அழைத்து பேசிய அமைச்சர் அமித் ஷா, நாளை மறுநாளுக்குள், அதாவது 27ஆம் தேதிக்குள் பாகிஸ்தானியர்கள் அனைவரும் நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும், காலக்கெடு முடிந்ததற்கு பிறகு யாரும் நாட்டில் தங்கியிருக்காததை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தங்கள் மாநிலங்களில் இருக்கும் பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து அவர்களை அவர்களது நாட்டிற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தத்தை மீறியுள்ள இந்தியாவின் செயலை போர் போன்ற நடவடிக்கையாக பார்ப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் நடவடிக்கையை கண்டிப்பதாக பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானை இந்தியா தொடர்புபடுத்துவதை கண்டிப்பதாக கூறி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு துணை அதிபர் இஷாக்தர் தீர்மானத்தை கொண்டு வந்தார். தீர்மானத்தின் மீது பேசிய அவர், பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் பாகிஸ்தான் எதிர்ப்பதாக கூறியுள்ளார். ஆனால் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக பாகிஸ்தானை இந்தியா குற்றம் சாட்டுவதாக கூறியுள்ள இஷாக்தர், சிந்து நதி ஒப்பந்தத்தை புறக்கணித்து மீறியிருப்பதை போர் போன்ற நடவடிக்கையாக கருதுவதாக தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்தியாவை கண்டித்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீர் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். ஸ்ரீநகரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா, ராணுவ உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஆளுநர் மனோஜ் சின்ஹா, காஷ்மீரில் பயங்கரவாத கட்டமைப்பை பூண்டோடு அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராணுவ தளபதியை கேட்டுக் கொண்டார். இதற்கு முன்னதாக காஷ்மீரில் பாதுகாப்பு நிலவரம் குறித்து அங்குள்ள ராணுவ உயர் அதிகாரிகள் தளபதிக்கு எடுத்துரைத்தனர். இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இரு தரப்புக்கும் சண்டைகள் நடந்து வருகின்றன. பாகிஸ்தான் வீரர்கள் சிறிய ரக ஆயுதங்களுடன் தாக்கிய நிலையில் அவர்களுக்கு இந்திய படைகள் பதிலடி கொடுத்து வருகின்றன. பந்திப்போரா மாவட்டத்தில் நடைபெற்ற என்கவுண்டர் ஒன்றில் லஷ்கர் அமைப்பின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான அல்தாப் லல்லி உயிரிழந்தார். பாதுகாப்பு படை வீரர்கள் 2 காயமடைந்தனர். பஹல்காம் சம்பவம் மனித குலத்திற்கு எதிரானது என்று தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்த தாக்குதலை எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய ராகுல் காந்தி தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோரையும் சந்தித்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டு மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து ஒட்டுமொத்த நாட்டுடன் துணை நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வரை சந்தித்து இந்த சம்பவம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்த அவர், இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முழு ஆதரவு இருக்கும் என்பதை உறுதிபட தெரிவித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசு முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கர் குறித்து பொறுப்பற்ற வகையில் கருத்து தெரிவித்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை உச்சநீதிமன்றம் விமர்சித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சாவர்கரை அவமதிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாக நிருபேந்திரா பாண்டே என்பவர் புகார் கூறியிருந்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களை அவமதிக்கக் கூடாது என ராகுல் காந்திக்கு அறிவுறுத்தியது. அதே நேரம் இவ்வழக்கில் ராகுல் காந்தி மீது குற்றவியல் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எதிர்காலத்தில் கூறக்கூடாது என்ற நிபந்தனையுடன் இந்த உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதிகள் கூறினர்.
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் காலமானார். 84 வயதான அவர் வயது மூப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக அவதியுற்று வந்த நிலையில் பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் அவர் காலமானார். அவரது உடல் பெங்களூருவில் உள்ள ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாளை மறுநாள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1994 முதல் 2003 வரை இஸ்ரோ தலைவராக பதவி வகித்தவர் கஸ்தூரி ரங்கன். GSLV ராக்கெட் வடிவமைப்பில் மிக முக்கிய பங்காற்றினார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் NIAS எனப்படும் மேம்பட்ட ஆய்வுகளுக்கான தேசிய நிறுவனத்தின் இயக்குநராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். மத்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருதை பெற்றுள்ள கஸ்தூரி ரங்கன் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ள இவர் புதிய தேசிய கல்விக் கொள்கையை வரையறுத்த குழுவின் தலைவராக பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வக்ஃப் சட்டத்திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 1332 பக்கங்களை கொண்ட பிரமாண பத்திரத்தை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. அதில் வக்ஃப் சட்டத்திருத்தம் என்பது வக்ஃப் வாரியத்துக்கான சொத்துக்களை நிர்வகிப்பது தொடர்பானது என்றும் சொத்துக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக மட்டுமே இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் மற்றும் அரசு சொத்துக்கள் முந்தைய சட்ட விதிகள் மூலம் அபகரிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டிய மத்திய அரசு 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு வக்ஃபுக்கு சொந்தமான நிலங்களாக சுமார் 50 லட்சம் ஏக்கர் நிலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. முகலாய காலத்திற்கு முன்பு 18 லட்சம் ஏக்கர் நிலங்களே வக்ஃப் நிலங்களாக அறியப்பட்டதாக குறிப்பிட்ட மத்திய அரசு வக்ஃப் சட்டத்திருத்தம் மத உரிமைகளை பாதிக்காது என்றும் தெரிவித்துள்ளது. வக்ஃப் வாரிய உறுப்பினர்களை நியமிக்கக்கூடாது என இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது பிரமாண பத்திரத்தை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு வரும் மே 5ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் பஹல்காமில் நடந்தது போன்ற தாக்குதலை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத வகையில் கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினார். காஷ்மீரில் அமைதி திரும்புவது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை என்றும் தீவிரவாதிகள் மீது மத்திய அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். காஷ்மீரில் ஒரு அமைதியான இயற்கை திரும்பியிருக்கிறது எதிர்களுக்கு பிடிக்கல. அது எப்படியாவது கெடுக்கூடாது சொல்லி இந்த மனிதர் செய்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த செஞ்சவங்களுக்கும் அது பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க தீவிரமான ஒரு கடினமான ஒரு தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி மறுபடியும் செய்யணும் சொல்லி அவங்க தண்டனை கூட ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி சென்ற கூட்டம் செய்கிறாங்க சில நம்பிக்கை இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செய்யணுமோ அதை செய்யணும். இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 588 புள்ளிகள் சரிந்து 79,212 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 207 புள்ளிகள் இறங்கி 24,039 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றங்கள் நிலவுவது, ஆக்சிஸ் வங்கி பங்குகளில் விற்பனை அதிகரித்தது உள்ளிட்ட காரணங்களால் சந்தைகள் சரிந்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் சாம்சங் நிறுவனம் மேலும் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்வது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டை செமி கண்டக்டர் கேபிட்டலாக முதல்வர் மாற்றுவார் என்றார். 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மட்டும் 30 சிப்காட் தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இன்னும் 4 மாவட்டங்களில் மட்டுமே சிப்காட் இல்லை என்று கூறிய அவர், சிப்காட் அமைப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்போ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் எடுக்கிறது 73 2021 தமிழ்நாட்டில் 24 சிப்காட் தான் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? 2021 வரை 24 சிப்காட்டுகள். அதிலும் இந்த கடந்த 2011 21 வரைக்கும் 2 புது டிஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணாங்க. இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் மன்மிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி அமைப்பெற்றவுடன் இப்போ இந்த ஒரு 3-4 ஆண்டுகள்ல மட்டுமே 30 புதிய சிப்காட்டுகளை அறிவித்திருக்கிறார். அதை தாண்டி 9 புதிய டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கு. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கொரில்லா குரங்கு வடிவிலான சாக்லேட்டுகள் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. காங்கோவில் உள்ள விருங்கா பழமையான விலங்கியல் பூங்காவில் கொரில்லா சாக்லேட்டுகள் விற்கப்படுகின்றன. இவை பெல்ஜியம் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. அழிந்து வரும் கொரில்லா குரங்குகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த இதுபோன்ற யுக்தி கையாளப்படுவதாக பூங்கா நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதில் கிடைக்கும் லாபம்
அக்கம் பக்க மக்களின் நலனுக்காக செலவழிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். கனமழை காரணமாக கேரள மாநிலம் மூணார் அருகே காட்டாற்று வெள்ளம் பாய்ந்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. அழகிய மலை கிராமமான காந்தலூர் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இப்பகுதியில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக திடீர் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்த பொதுமக்கள் அப்பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறினர். காட்டாற்று வெள்ளம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், பூண்டு, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. திண்டுக்கல் அழகுப்பட்டி அருகே 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வீரதம்பதியின் நடுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மாலைக்கோவில்பட்டி ஊரின் கடைசி ஓடை அருகே கண்டெடுக்கப்பட்ட இந்த நடுக்கல்லில் வீரனின் வாள் மார்பின் குறுக்கே உள்ளதால் அவர் போரில் உயிரிழந்திருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர் விஸ்வநாததாஸ் தெரிவித்துள்ளார். பெண்ணின் முகம் வீரனை பார்த்தபடியும் இடது கை மார்பிற்கு கீழ் மதுக்குடுவையும் வலது கையில் ஆயுதமும் இருப்பதால் இவ்வீரனின் மனைவியும் யுத்த வீராங்கனையாக இருப்பார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு காலகட்டத்தில் IPL கிரிக்கெட்டில் கலக்கிய பால் வெல்தாட்டிற்கு மும்பை கிரிக்கெட் சங்கத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளது. மீண்டும் நடத்தப்பட உள்ள மும்பை லீக் போட்டிக்கான நிர்வாக குழுவுக்கு அவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 8 அணிகள் பங்கேற்கும் மும்பை லீக் T20 போட்டிகள் அடுத்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஜூன் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மும்பை கிரிக்கெட் லீக் போட்டிக்கான விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மும்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்து 2800க்கும் மேற்பட்ட வீரர்கள் பதிவு செய்துள்ளனர். 2009 தொடங்கி 2013 வரையிலான காலகட்டத்தில் IPL போட்டிகளில் தமது அதிரடிகளால் ரசிகர்களை கவர்ந்தவர் இவர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் அவருடன் நமது செய்தியாளர் ராஜவ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாகிஸ்தானோட அட்டகாசம் ரொம்ப வருஷமா நடந்துட்டே இருக்கு. அதுல மாதிரி பெருசாக செய்யணும்னா பாகிஸ்தான் நாட்டில் பூந்து அங்கே இருக்கிற அவளோட இது மாதிரி பயங்கரவாதிகள் இடத்துல இருக்க அவளை அங்கே காலி பண்ண வேண்டும். ஆனால் நரேந்திர மோடிக்கு அரசியல் சரியா தெரியலன்னு எனக்கு நான் தோன்றேன். நான் பார்த்துருக்கேன் இது வரலையும். இல்லை அவர் யாரோட சேர்க்கணுமோ சேர்ந்து இருக்கணுமோ யாரோட சேர்ந்து இருக்க முடியாது, இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டும். ஆனால் அவர் எல்லாரும் என்னோட ஃப்ரெண்டு, ஒரு சர்க்கஸ் மாதிரி இவனும் நல்லவன் அவனும் நல்லவன் இது சொன்னால் நடக்காது. இன்னைக்கு சைனா பாகிஸ்தானோட இருக்கு, அமெரிக்கா இந்தியாவோட இல்லை. ஏன்னா நம்ம இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு அவள் ஒத்துக்கிறா. அவள் சொல்கிறா எங்களோட இருங்கோ இல்லாட்டா எங்களை எதிரியா இருங்கோன்னு. அதனால இன்னைக்கு ரஷ்யா சைனா சொல்றது தான் செய்யும். நம்ம எத்தனை வேணா ரஷ்யாவுக்கு நம்மளோட நண்பர் ரொம்ப வருஷமா இருக்கும், இதெல்லாம் என்னால சொல்லலாம். ஆனால் கடைசியில் உண்மை என்னன்னா புட்டின் ஒரு நாள் இருக்க முடியாது சைனாவோட ஷி ஜின்பிங்கோட அனுமதியோடு இல்லாமல். இவர் இங்கே சுத்துறது அங்கே சுத்துறது, அங்கே போகிறது இங்கே வருது, சில சமயம் ஆஸ்திரேலியா போகிறது, சில சமயம் அமெரிக்கா போகிறது. அதில் அவருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டார். அதனால இன்னைக்கு நமக்கு பாகிஸ்தான் இது பண்ணியிருக்குன்னா அது பாகிஸ்தான் என்ன தெரியும், யாருமே இந்தியாவுக்கு ஆதரவாக வரப்போறது இல்லை. அதை மாத்துறதுக்கு மோடியை மாற்ற வேண்டும். நீங்கள் குறித்து போல பல முறை அங்க தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் இந்த முறை அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? இது பொறுப்பு அமித்ஷாவும் மோடிக்கும் தானே வரணும். அவ தானே போலீஸ்
கண்ட்ரோல் எல்லாத்தையும் வந்து இங்கேருந்து அங்கேருந்து அடுத்து காஷ்மீரில் நாங்கள் வெற்றி பண்ணுறோம், இதே எடுத்து அதை எடுத்துன்னு இது வரலையும் வந்து அங்கே இருக்கிற முதலமைச்சர்கிட்ட பேசவே இல்லையே நம்ம. அங்கே ஃபரூக்குன்னு இருந்தால் அவர் வந்து ரொம்ப அனுபவம் பெற்ற ஒரு தலைவர். அவரோட மகன் தான் இன்னைக்கு முதலமைச்சர். அவர்கிட்ட பேசியிருக்கலாமே, இதுவரையும் பேசலையே. அவர் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? அதனால நான் சொல்கிறேன் வந்து இது வந்து தோல்வி யாருக்காவது ஆயிருக்குன்னா இது நரேந்திர மோடிக்கும் நம்மளோட உள்துறை அமைச்சர் அவருக்கு